ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் கூட்டப்படி குட்டி மீன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாலை வலையில் மீன் கழிச்சிட்டு வீடு தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பைவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச பைவர் தான். இந்த மீன் கடை பக்கத்துலேயே தான் பிடிச்சிருக்காங்க. வலையில் பார்த்தீங்கன்னா, இந்த வலையில் சாலை வலையில் கொஞ்சம் குறைவாக தான் மீன் பட்டிருக்கு. சாலை மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சாலை தான். இந்த சாலை வட்டை எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரேட்டுக்கு நம்ம மீன் கடையில் நம்ம இன்றைக்கி ரேட்டுக்கு ஒரு வட்டை 1500 போகுது. அந்த மஞ்சள் வட்டம் இல்லை ஃபுல்லாக ரொம்பவே நட்டத்தில் போயிட்டுருக்கு. ஏற்கனவே இன்றைக்கி எல்லா வலையிலையுமே சாலை போட்டிருக்கனால ரொம்ப விலை குறைவாக தான் போகுது. இது பார்த்திங்கன்னா இந்த வலையில் இப்போ அந்த பொடிச்சாலையாக இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் விலை ரொம்ப குறைவாக இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா மீன் மார்க்கெட்டு. பாருங்கள், நல்லா பாருங்கள், இதுதான் கூட்டப்படி மீன் மார்க்கெட்டு. உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியல, இப்போ தான் வள்ளங்கள்லாம் ஓடி வருது. சாலை வலையில் மீன் இன்றைக்கி விலையே இல்லை. நாங்கள் ஒரு நாள் சாலை வலை போவோம், எங்களுக்கு ஒரு நாள் ஒன்றும் படாது. மறுநாள் வேறு வலை போவோம், ஆனால் அடுத்த நாள் வேறு மீன் சாலை நல்லா படுது. எதுக்குன்னே கண்டுபிடிக்க முடியல, எங்களுக்கு பெரிய சோதனையாக தான் இருக்கும் போல இதெல்லாம். அதனால் நாங்கள் இப்போ வேறு ஆஞ்சவலை தான் போய்ட்டுருந்தோம். நேற்று ஆஞ்சவலை போயிருந்தோம், ஒன்றுமே லாய்க்கு இல்லை. அதனால தான் இன்றைக்கி வளையும் போல். இந்த வெள்ளிக்கிழமை ஆகிட்டுனா எதுக்குன்னே தெரில, மீன் இப்போ ஒரு 500 போகுதுன்னா அது 250 ஆக்கிடுறானோ, அந்தளவுக்கு விலையை குறைச்சிடானோ. பாதி விலையை குறைச்சி தான் வெள்ளிக்கிழமை மீன் எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா இது ரொம்பவே அநியாயமாக இருக்குல்ல. அதான் ஒரு வெள்ளிக்கிழமை ஆகிட்டுனா வலை புறக்கு தங்கி போவோம். எங்கள் ஊரில் எல்லா பைவர்களுமே வெள்ளிக்கிழமை ஆகிட்டுனா இதான் பெரிய பிரச்சனையே. இதுதான் இந்த வெள்ளிக்கிழமை ஆகிட்டுனா மீன் எடுக்காண்டோ, அவங்க வேறு ஆளுக்கு மீன் எடுக்காண்டோ, விலை குறையதான் எடுப்போம் அப்படின்னு சாக்கு சொல்லி மீன் எழுதி எடுக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்பவே நட்டத்தில் போகுது. அதனால தான் வெள்ளிக்கிழமை அதிகமாக வலை புறக்கு மாற்றப்பட்டு இருப்போம். அவ்வளோ வரும். இப்போ பார்த்திங்கன்னா குறைவான பைவர்கள் போயிருந்துச்சுன்னா நம்ம இப்போ வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு ஒரு சில பைவர்கள் குறைவாக போயிருந்துச்சுல நம்மளுக்கு மீன் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஒரு 90% அப்படி அதிகமாக இருக்கும் மீன். அந்த நேரத்தில் வலை போனோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், விலை கட்டும். அதனால தான் வெள்ளிக்கிழமை என்றைக்காவது பைவர்கள் போவா நேரம் திடீர்னு நாங்கள் தள்ளிடுவோம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த சாலை வலையில் அவ்வளோ மீனையும் கழிக்கிறதுக்கு எப்படி ஒரு 12-1 மணி ஆகும். ஏற்கனவே 2 செட்டில் இருக்குது, பின்னாடி இருக்க செட்லேயும் சாலை இருக்குது. உங்களுக்கு தெரியுது, ஆட்களும் குறைவு. அதனால தான் சொல்கிறேன். சரி, ஓகே, மறக்காமல் நம்ம கூட்டப்படி குட்டி மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோலாம் போட முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. பார்க்குற அவ்வளோ பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம், பெரிய உதவியாக இருக்குது. மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் உங்களால் முடியும். அந்த பட்டன் அமுக்கிறதுல உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோலாம் கொஞ்சம் பெருசாக போட முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி